கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். தகப்பனே, இந்த காலையில் எங்களோடு பேசும் வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதன் மூலம் நாங்கள் பக்தி விருத்தி அடைய ஆசீர்வதிக்கப்பட கற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் செவிகளையும் இருதயங்களையும் திறந்தள்ளும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு காலையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு ஞானமும் வார்த்தைகளும். ஞானத்தை வார்த்தைகளினால் வெளிப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் ஞானத்தை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த வசனத்தை கவனமாய் பார்த்தீர்கள் என்றால் ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இனமாக வினா போன்ற பல நல்ல ஆலோசனைகள், இவ்விதமாக அநேக வார்த்தைகள் ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமொழியின் புத்தகம் ஒரு ஞானத்தின் புத்தகம். ஞானத்தை குறித்து அதிகமாய் சொல்லக்கூடிய புத்தகம். உலகத்திலேயே மிக ஞானியாய், சிறந்த ஞானியாய் விளங்கினவர் சாலமோன் ராஜா. வாஸ் த வைசஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு என்று சொல்லலாம். உலகத்திலேயே சிறந்த ஞானி என்று அழைக்கப்பட்டவர் சாலமோனாக இருக்கிறார். இந்த சாலமோன் இந்த நீதிமொழியின் புத்தகத்தை தேவ ஞானத்தோடு மிக அழகாக எழுதியிருக்கிறார். அநேக நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிற அநேக மக்கள் எனக்கு தெரியும். பல தலைவர்கள் நீதிமொழியின் புத்தகத்தை தவறாமல் வாசிக்கிறார். நீங்களும் கூட நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை தினந்தோறும் வாசிப்பில் என்று சொன்னால் உங்கள் வாழ்வில் செயல்முறை ஞானம் அதிகமாய் விளங்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி நடப்பது போன்ற தெளிவான ஆலோசனைகள் நீதிமொழியின் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை நீதிமொழியின் புத்தகம் வேதாமத்தில் ஒரு மிக அற்புதமான புத்தகம். அவை ஒவ்வொருவரும் நீதிமொழியின் புத்தகத்தை வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அவை நம்முடைய வாழ்வில் ஞானம் நமக்கு மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, வெற்றிகரமாக இருக்க ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக தேவை. ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே செய்ய முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை செயல்படுத்துவது எப்படி என்று இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஞானத்தை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகளை 4 மிக முக்கிய வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஞானம் என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை சோஃபியா என்று சொல்லி வருகிறது. இங்கே அநேக சோஃபியான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சோஃபியான்னு சொன்னால் தேவ ஞானம், தேவ வெளிப்பாடு. ஞானம் எப்படி வரும்? ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அவை இந்த ஞானம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மிக தேவையானது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் பொழுது பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் ஞானத்தின் விலை அதிகம். பொன்னை வாஞ்சிப்பதை விட, வெள்ளியை வாஞ்சிப்பதை விட ஞானத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஞானத்தை கழுத்தில் ஒரு நெக்லஸ் போல அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆலோசனையாக இருக்குது. அது ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். சோஃபியா என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. 2வது அறிவு. அறிவு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் நாசிஸ். நாசிஸ், GNOSIS. நாசிஸ் என்கிற பதம் அறிவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அறிவு எப்படி வருகிறது? அறிவு படிப்பதனால் வருகிறது. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஆனால் அந்த அறிவு நமக்கு தேவை. நிறையா பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI படிக்கிறாங்க.
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பல காரியத்தை செய்கிறாங்க. ஆகவே அறிவு நமக்கு தேவை. அறிவு இருந்தால்தான் அதை பல காரியத்தை செய்ய முடியும். பிறகு விவேகம் என்கிற வார்த்தை வருகிறது. விவேகம் என்று சொன்னால் டிஸ்கிரிஷன், நாம் பெற்றுக்கொண்ட அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துவது. ஒரு நல்ல தேவையான ஒரு தெளிவோடு கூட ஒரு காரியங்களை அறிந்து அதை செயல்படுத்துவதுதான் விவேகம். புத்தி என்று சொல்லும் பொழுது அது இன்டெலிஜென்ஸ், அது தேவன் நமக்கு தந்த ஞானத்தை, அறிவை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒப்பாக சொல்லப்படும். அவை ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வித்தியாச அர்த்தத்தை உடையதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை நாம் தேட வேண்டும். ஞானம் எங்கே இருந்து வரும்? ஞானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானத்தினால் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கிய பொழுது ஆதாமை தேவ சாயலில் உண்டாக்கினார். தேவனுக்குள்ளாக எல்லா ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள் அடங்கி இருந்தது. அவை மனுஷனை ஆண்டு உண்டாக்கின பொழுது அவருடைய அறிவின் சாயலிலே உண்டாக்கினார். அதனால தான் முதல் மனிதன் ஆதாம் எந்த ஸ்கூலுக்கு போகல, எல்கேஜி போகல, யூகேஜி போகல, டாக்டரேட் டிகிரி எல்லாம் வாங்கலை. அந்த முதல் மனிதனாக ஆதாமை பார்த்து மிருகங்களுக்கெல்லாம் பெயரிடுன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மிருகங்களுக்கு யோசிக்காமலே பெயரிட்டான். ஆதாம் அந்த நிலத்தை பயிரிட சொன்னால் அந்த நிலத்தில் எங்கே பொன் விளையுது, எங்கே தங்கம் விளையுதுன்னு சொல்லி அறிந்தான். he was a great geologist, he was a great zoologist, he was a great agriculturalist. எல்லா ஞானமும் ஆதாமுக்குள்ள இருந்தது. ஆதாமுக்கு யாரும் எதுவும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? ஆதாம் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டான். அவனுக்குள் தேவ ஞானம் நிறைந்திருந்தது. இந்த தேவ ஞானத்தினால் அவன் முதல் மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். நம்மெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மியூசிக்கை கண்டுபிடிச்சான், எல்லா விதமான பாத்திரங்கள் செய்தபடி கண்டுபிடிச்சான், தீ எப்படி வரும், சமைக்கணும், எல்லா அறிவும் அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் எல்லா அறிவும் அவனுக்குள் தேவன் வைத்து அவனை உண்டாக்கினார். தேவனுடைய அறிவு அவனுக்குள் வாசமானது. ஆனால் ஆதாம் பாவம் செய்தபடினால இந்த தேவ சாயலை இழந்தான். தேவ சாயல் இழந்தபடினால இந்த அறிவின் சாயல் மங்கி போனது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரெயினில், மூளையில் 3% உபயோகப்படுத்துகிறான். நம்ம எவ்வளோ சதவீதம் உபயோகப்படுத்துகிறோம்? 97% பயன்படாமே இருக்குது. இந்த 3% பயன்படுத்தியே இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து எல்லா மூளையும் பயன்படுத்தினீங்கன்னா இல்லை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாம், 3% மூளையிலே தன கண்டுபிடிப்புகள் இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கிறாங்க. 97% பயன்படுத்தினா இன்னும் எவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே அந்த ஞானம், அறிவு செயல்பட வேண்டிய திறமையில் செயல்படலை. அது ஒரு வேளை டார்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுக்குள் தேவ ஞானம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? படித்தவங்களை விட ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுக்குள் தேவ ஞானம் இறங்கி வருகிறது. நம்ம ஜெபம் பண்ணணும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள. எபேசியர் 1:17 வாசிங்க. எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, ரெவலேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த ஞானம் எப்படி வருகிறதுன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் மூலமாய் வருகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, ஞானம் ஒரு ஆவி. ஞானம் என்னங்க? ஒரு ஆவி. ஞானத்தின் ஆவி, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லுகிறேன். அதை தெரிஞ்சுட்டா, அந்த ஆவி வந்துட்டா அநேக காரியங்கள் நமக்கு புரியும், விளங்கும், மறைபொருள்கள் விளங்கும். ஆகவே தான் யாக்கோபு 1:5 சொல்லப்படுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு புத்தி இருக்குதான்னு கேளுங்க, உங்களுக்கு ஞானம் இருக்குதான்னு கேளுங்க. ஞானம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க?
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மக்குன்னு திட்டாதீங்க, மக்கு பண்டாரன்னு திட்டாதீங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் ஐயா அப்படின்னாங்க. அவன் ஒரு ஆள் ஜெபம் பண்ணாராம், ஞானம் இல்லாத கர்த்தாவே, ஞானம் இல்லாத கர்த்தாவே. அவன் ஆண்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல, எனக்கு ஞானம் இல்லைங்கிறக்காவது ஞானம் இல்லாத கர்த்தாவே நானாம். இன்னொருத்தர் அனாதி தேவன் சொல்லி பாட்டு பாடினால, தேவனே நீரும் அநாதன் நானும் அநாதைன்னு சொன்னாம். பரவாயில்ல, போகட்டும், அநாதி தேவனை அநாதின்னு தான். ஆனால் நம்ம ஞானத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், நான் ஞானியா இந்த உலகத்திலே வாழ உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும். சாலமோன் கேட்டார். அவனுக்கு ஞானம் இல்லாதனால கேட்கல, அவனுக்கு இருக்கிற ஞானம் இன்னும் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவன் தேவனிடத்தில் கேட்டான். ஒரு பையனை பார்த்து கேட்டாங்க, ஏன்டா நீ சாலமோன் மாதிரி ஞானத்தை கேட்கலாமே சொன்னதுக்கு அவன் சொன்னான், அவனுக்கு ஞானம் இல்லை அதனால ஞானம் கேட்டான், எனக்கு பணம் இல்லை அதனால நான் பணம் கேட்டேன்னு சொல்லி சொன்னான். அவன் பணம் இல்லாதனால பணம் கேட்கறத விட அந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் அதுக்குள்ள ஞானத்தை தாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானம் உன்னுடைய வாழ்விலே வெற்றி அடைய செய்யும். சாலமோன் தேவனிடத்தில் கேட்ட பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிங்கள். தேவன் சாலமோன் ஞானத்தை கேட்ட பொழுது அவனுக்கு இவ்விதமாய் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம். பாருங்க, இந்த உணர்வு ஞானத்தோடு கூடவே வருகிறது. ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, புரிந்து கொள்ளுதல். ஆகவே சாலமோனுக்கு தேவன் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயம், அந்த ஞானத்தை செயல்படுத்தக்கூடிய இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லப்படுகிறது, இயேசுவே நமக்கு ஞானமாய், நீதியாய், மீட்பாய், பரிசுத்தமாய் இருக்கிறார். கொலோசியர் 2:3 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிற்குள் சகல ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எனக்குள் வாசமா இருக்கும் பொழுது எனக்குள்ளே அந்த ஞானம் இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. அவன் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். தானியேலை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். வேதம் சொல்லும் பொழுது விசேஷித்த ஆவி அவளுக்குள் காணப்பட்டது. ஆகவே தான் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் அந்த ராஜரீக காரியத்தில் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய கிருபைகளை, தாளந்தை பெற்றவர்களாய் சிறப்பாக காணப்பட்டார்கள். தானியேலுக்கு அந்த ஞானம் வந்தது எப்படி? யோசேப்புக்குள் அந்த விசேஷித்த ஞானம் வந்தது எப்படி? தேவன் அவர்களை இந்த ஞானத்தின் ஆவினால் நிரப்படப்படினாலே அது சிறப்பாய் செயல்பட்டார்கள். நம்முடைய சபையின் ஜபம் கூட அதுதான். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் அநேக IASகளை எழுப்புங்க ஆண்டவரே, அநேக IPSகளை எழுப்புங்க, அநேக IFSகளை எழுப்புங்க. நல்ல தேவ ஞானத்தை சிறந்து விளங்கி நம்முடைய இந்திய தேசத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் அவள் கொடி கட்டி உயர பிறக்க வேண்டும். இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்லா படித்து, ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். IAS படிக்க ஞானத்தை தருவார். 2 தடவை அட்டெம்ப்ட் அடித்து ஃபெயில் ஆனாலும் பயப்படாதீங்க. 10 தடவை ஃபெயில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதை விட நீங்கள் மேலானவர்கள். அதுக்காக 2 தடவை ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் படிக்கிறத நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து பரீட்சை எழுதுங்க. 4 தடவை ஃபெயில் ஆனாலும் 5ஆவது தடவை நல்ல மார்க்கோடு வெற்றி பெறுவீர்கள். UPSC எக்ஸாம் எழுதுங்க, நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்க ஆண்டவரே, அந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும். ஏசியா 11:2 மேல கையை வைத்து கேளுங்க. 7 ஆவிகள் அங்கே சொல்லப்படுகிறது. ஞானத்தையும் உணர்வும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற தருகிற கர்த்தருடைய ஆவியானவர். இந்த ஒவ்வொரு நாளும் அந்த 7 ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இயேசு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவேதான் ஞானமாய் பேசினார். அவன் நமக்கு தேவை ஞானம். உன்னுடைய வேலை ஸ்தலத்து உனக்கு தேவை ஞானம். உன்னுடைய படிப்பு உனக்கு தேவை ஞானம். கடவுரு தட்டுகிறனால் வராது. ஞானத்தை கட்டினா தேவன் உண்மையில ஞானத்தின் ஆவியாய் இறங்கி நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஞானமாய் செயல்பட உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஞானத்தை என்ன பண்ண வேண்டுமாம்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. என்ன பண்ணணுங்க? எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, ஞானமே வா.
உங்க தலை மேல கை வச்ச ஒரு நாள் சொல்லுங்க, ஞானமே வா, புத்தியே வா. சொல்லுங்க, ஞானமே இன்னைக்கு என்னை நிரப்பு, ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. புத்தி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஞானத்தை சத்தமிட்டு அழைத்து இதை வெள்ளியை போல தேடுவாயானால், அதை புதைகளை தேடுகிறது போல தேடுவாயானால், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருவார், அவர் வாய் நின்று புத்தியும் உனக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா கர்த்தருடைய ஞானம் உனக்கு எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது. யோபு 28:28 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஞானம்னா என்ன? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். புத்தினா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவது, தீமை செய்வதை விட்டு விலகுவது, அதுதான் புத்தி. அவை ஞானமும் புத்தியும் கர்த்தருக்கு பயப்படுவதனால் நமக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதனால் வருகிறது. அந்த ஞானம் நமக்கு எவ்விதமாக நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யும்? அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது, சிறு வயது முதல் கொண்டு உன்னை ஞானவானாக்கத்தக்க வேத வசனங்கள் நீ அறிந்திருக்கிறாய். எதை அறிந்திருக்கிறாய்? வேத வசனத்தை அறிந்திருந்தா உன்னை அது என்னவாக மாற்றும்? நீ பைபிளே படிக்கிறது இல்லை, காமிக்ஸ் புக்ஸ் நிறைய படிக்கிற, நாவல் நிறைய படிக்கிற. நான் பைபிள் என்னைக்கா படிச்சிருக்கிறியா? காமிக்ஸ் உன்னை ஞானியாய் மாற்றாது, காமிக்ஸ் உன்னை காமெடி மேனாக மாற்றும். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காமிக்ஸ் நிறையா படிக்கிறியா? உன்னை போல காமெடியன் யாரும் இருக்க மாட்டான். நம்ம உன்னை போல முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். காமெடி நல்லது, படிங்க, ஒரு ரிலாக்ஸாக படிங்க. ஆனால் அதை விட இந்த வேத வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அது உங்களை ஞானியாக மாற்றும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுக்கே பிடிக்கிறதில்ல. அது என்னங்க அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் எழுதியிருக்கோங்க, அது என்னங்க எத்தனை தடவைங்க படிக்கிறதுன்னு சொல்லி. நீதிமொழியை படி, ஆமாம், சங்கீதத்தை படி. அது வாழ்க்கையில் உனக்கு தேவ ஞானத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதா. 2 விதமான ஞானங்கள் உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் 3:15 17 நம்முடைய வாசித்தீர்கள் என்று சொன்னால், வித்தியாசமான ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாகிறாமல் லௌகீக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்குது. அப்படியானா உலகத்தில் இருக்கிற ஞானம் அது ஜென்ம சுபாவம், அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. உலகத்தின் ஞானம் அது தேவனுக்கு முன்னாடி பைத்தியமாக இருக்குது. அவர்களுக்கு ஞானம் இல்லாதனால இயேசு சிலுவையில் அறைந்தாங்க. அந்த உலகத்தின் ஞானம் எவ்விதமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே வைராக்கியம், கலகம், அங்கே பலவிதமான துர்ச்சைகள் உண்டு என்று சொல்லுகிறது. ஆனால் 17 வாசிங்க, தேவ ஞானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவ ஞானத்தின் 8 குணங்களை குறித்து சொல்லப்படுது. அப்போ தேவ ஞானம் உனக்குள் இருக்குது என்பது எப்படி விளங்கும்? 8 காரியங்கள் உனக்குள் இருக்கிறதா? சாந்தமாக இருக்கிறாயா? சமாதானமாக இருக்கிறாயா? சுத்தமாக இருக்கிறாயா? இரக்க குணமுள்ளவனாக இருக்கிறாயா? நற்கனிகளால் நிறைந்திருக்கிறாயா? பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறாயா? அந்த ஞானத்தினுடைய, தேவ ஞானத்தினுடைய 8 காரியங்களை யாக்கோபின் அழகாக விவரிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டுகிட்ட கேளுங்களேன். இந்த தேவ ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உலக ஞானம் இல்லை, உலக ஞான படிப்பு அறிவினால் வரும், நல்லது தான். அந்த உலக ஞானத்தை விட உனக்குள் தேவ ஞானம் இறங்கி வந்தால் உன் வாழ்வில் வெற்றியுள்ளவனாய் காணப்படுவாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அந்த சுத்தம், அந்த சமாதானம், அந்த இணக்கம், அந்த சாந்த குணம், நற்கனி, இதெல்லாம் நமக்கு மிக அவசியமானவைகளாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் அபதமாக பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் எழுதுனா 50 பேஜுள்ள நோட் புக்கு நிரம்பாமா. ஒரு நாளைக்கு எத்தனை பக்கங்களை நிரப்புறீங்க? நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதினீங்கன்னா 50 பேஜ் நிரம்புமாமா. அவ்வளோ வார்த்தை நீங்கள் பேசுறீங்களாமா. அப்போ அந்த 50 பேஜுள்ள நோட்டை ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டால் அது
400 பக்கங்கள் உள்ள ஒரு நோட்புக்காக 132 நோட்புக்கை நிரப்பலாமா? போட்டி கணக்கு போட்டு பார்த்தீங்களா? ஆமாம், 132 நோட்புக், 400 பேஜ் உள்ள நோட்புக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை. அதையே கணக்கு போட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை வார்த்தை பேசுனீங்க, அது எத்தனை நோட்புக்கு நிரப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 10 மில்லியன், அதாவது 1 கோடி வார்த்தைகளை பேசுறீங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வார்த்தை பேசுறீங்க? 1 கோடி வார்த்தைகள் ஒரு வருஷத்துக்கு பேசி, அதே நீங்கள் உங்கள் ஆயுசு காலம் 70 வருஷம், 70 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 72.80 கோடி வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க. அவ்வளோ வார்த்தை பேசுறீங்க, தாராளமாக பேசுறீங்க. ஆமாம், அந்த வார்த்தைகளை குறித்து தான் ரொம்ப மிக முக்கியம். மத்தேயு 12வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பினாலே தேவனுக்கு கணக்கு போய்க்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது 72 கோடி வார்த்தைகள், என்னென்ன வார்த்தை பேசுனீங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் இந்த வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி, உதடுகள் எப்படி, வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன. இப்போ நீதிமொழியோட ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த நம்ம வாயை குறித்து, உதட்டை குறித்து, வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் 31 அதிகாரத்தில் 915 அதிகாரங்கள் இருக்கிறது. 915 அதிகாரத்தில் 915 வசனங்கள் இருக்குது. 915 வசனங்களில் 180 வசனங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து சொல்லப்படுது. ஆகவே தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம். இயேசு ஞானம் விளங்க தன் வாயை திறந்தார். இயேசு பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளா என்னது, வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் ஆச்சரியத்தோடு வந்தார்கள். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாயை திறந்தா நம்ம ஞானியா முட்டாளான்னு சொல்லி சீக்கிரமா சொல்லிவிடலாம். அவன் நம்முடைய நாவை குறித்து நான் உங்களுக்கு 4 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவு தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறது. அவை நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக ஆசீர்வதிக்கின்ற நாவு. ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து, உங்கள் நாவு ஆசீர்வாதத்தின் நாவாக இருப்பதாக. நல்லதையே பேசுங்க. ஏமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாவாக உங்கள் நாவு இருப்பதாக. ஏனென்றால் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொல்லுங்க, உங்க நாவுல என்ன இருக்குதுங்க? அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? மரணத்தின் அதிகாரம், ஜீவன் அதிகாரம். அப்போ உங்கள் நாவல தான் அந்த அதிகாரத்தையே தேவன் வைத்திருக்கிறார். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ என்னுடைய நாவல ஜீவனும் உண்டு, மரணமும் உண்டு. அப்படியானால் என்னுடைய நாவின் வார்த்தையினாலே நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். கொலோசையர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டும், அவரவருக்கு ஏற்ற பதிலை சொல்ல நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை புரிந்தன வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தை எப்போது கிருபையுள்ள வார்த்தையாக இருக்குதான், அல்லது வெட்டொன்று துண்டு 2ங்கிற மாதிரி வெட்டிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? நல்ல கிருபை புரிந்தன வார்த்தைகளை பேச படிச்சிருக்கீங்களா? ஆமாம். சில வியாதிப்பட்டவர்களை போய் பார்க்கும்போது அவனே வியாதியில் பலவீனத்தில் இருப்பான், பயந்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவான், நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், உன்னை மாதிரி தான் ஒரு காய்ச்சலை படுத்திருந்தாங்க, அவங்க அப்படியே பெட்டில் படுத்து செத்தே போயிட்டாங்கய்யா அப்படிமா. இப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் அப்படிதான் சாவு வருமா அப்படின்னு இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வியாதிப்படுறவங்ககிட்ட, நம்ம ஆக்சிடென்ட் ஆனவங்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அடைஞ்சு பாருங்க, அவன் 2 நாள் ஆஸ்பத்திரி, 3ஆம் நாள் காணாமையே போயிட்டான். அவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகும்.
சிலர் வியாதி பெட்டா, ஆபத்தில் இருந்தா, பிரச்சனை இருந்தா, அவனே கேன்சரில் செத்து இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு நான் உன்னை பற்றி ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஆண்டவனை எடுத்துக்கொள்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். இந்த மாதிரி வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளா? ஆமாம், சிலரெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. பாஸ்டர் வியாதியாக இருக்காருன்னா உடனே வந்து 2 பேர் சொல்லுவான், பாஸ்டர்மா பாஸ்டருக்காக ஊக்கமா ஜமன்னு ஆண்டு எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சார். பாஸ்டர் பரலோகத்துக்கு தூதர்கள் வந்து எடுத்துக்கொள்கிற மாதிரி அடி உன்னைய சரியா? ஆமாம், இந்த மாதிரியெல்லாம் சொப்பனம் பார்த்த உன்னை சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேன். அப்படியே வந்தா கூட பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும், அம்மாவுக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே, எங்கள் பாஸ்டருக்கான தரப்பில் நிற்கிறேன், அந்த மரணத்தை கட்டுகிறேன், ஜீவனை சொல்லுகிறேன். உன்னுடைய நாவிலே ஜீவனின் அதிகாரம் உண்டு, உன்னுடைய நாவிலே ஆசீர்வாதத்தின் அதிகாரம் உண்டு. நீ ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நல்ல வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 50:4 சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்தை கேட்ட வார்த்தைகளை சொல்லும்படி கல்விமானின் நாவை தேவன் எனக்கு தந்திருந்தார். காலை தோறும் என்னை தட்டி தட்டி எழுப்பி கற்றுக்கொள்ளினை போல என்னை கேட்கும்படியாய் செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கல்விமான் நாவை கொடுங்க. என்ன நாவுங்க? நீ படிக்க வேண்டாம், நான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு நல்ல கல்விமானி நாவை தருவார். கல்விமானி நாவு என்ன செய்யும்? இளைப்படைந்தவனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்ண கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நல்ல வார்த்தைகளை தருவார். நேற்றைக்கு கூட ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். அவருக்கு நான் பேச பேச சொன்னார், நீங்க காலையில் என்னை கூப்பிட்டு எனக்கு பேசுறது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது, எவ்வளவு உற்சாகப்படுத்துன்னு சொன்னா. 4 பேரை நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா உங்க சங்கடத்தை சொல்லாதீங்க, பிரச்சனையை சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக தேவ வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜீவனை சொல்லி அவளை உற்சாகப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து கைகொடு சொல்லுங்க, ஜீவனை பேசு, ஆரோக்கியத்தை பேசு, பலனை பேசு, மகிழ்ச்சியை பேசு. உங்க வாய் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாயாய் ஜீவ விருட்சமாய் காணப்பட வேண்டும். உன் நாவின் வார்த்தைகளால நீ மற்றவர்களை காயப்படுத்த கூடாது, குற்றப்படுத்த கூடாது. உன் நாவின் வார்த்தைகளால் அநேகர் எழுப்புதல் அடைய வேண்டும். நீதிமொழிகள் 13:2 சொல்லுகிறது, தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாயின் பலனால் நன்மையை புசிக்க வேண்டும். அது உங்க வீட்டில் கூட, உங்க வாழ்க்கையில கூட, உங்க வாயின் வார்த்தைகள் தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை தரும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, என் வாயை வச்சுட்டு சொன்னேன் நான் ஆஸ்பத்திரி போவேன், அதனால தான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன். என் வாயை வச்சுட்டு சொன்னேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும் நினைச்சேன். ஆமா, கண்ணு துடிக்குதுங்க, அதனால ஏதோ கெட்ட காரியம் வருங்க. கட்டாயம் வரும். வாயில சொல்லிட்டேல எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கட்டாயம் வலிக்க தான் செய்யும். ஏன்னா சொல்லிட்டியல்ல. ஆமா, எனக்கு சளி பிடிச்சிருக்குது. என்ன பிடிச்சிருக்குது? ஆமா, அது ஏன் பிடிச்சது? உன்னையே நீ சொன்ன அதனால பிடிச்சது. ஆமா, நீ உன் வாயை வச்சுட்டு வாயில சொல்ல வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இயேசுவின் காயங்களால் சுகமானேன், உடைய தழும்புகளால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் பலவீனத்தை தேவன் பலவானாய் மாற்றினார், என்னுடைய கஷ்டத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையில அறிக்கையிட வேண்டும். பக்கத்துல வா சொல்லுங்க, உன்னுடைய வாயில பயத்தின் வார்த்தைகளை சொல்லாத, நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லாத. அதற்கு பதிலாக உன் வாயின் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. உன் வாயின் வார்த்தைகளால் நீ விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது உன் வாழ்விலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்று என்று நீதிமொழிகள் 10:11 சொல்லுகிறது. பக்கத்தில் பார்த்து, உங்க வாய் ஒரு ஜீவ ஊற்று, இட்ஸ் a fountain. அதுல இருந்து நல்ல ஊற்றுகள் பொங்கி வர வேண்டும். ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள், உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது தேவ வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அது அநேகரை போஷிக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஆகவே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் it influences other people. உங்க வாயில நீங்க வாயின் வார்த்தைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, அல்லது ஒரு இமெயில் எழுதுறீங்க, அல்லது ஒரு கடிதம் எழுதுறீங்க, அதெல்லாம் உங்கள் வார்த்தைகள் தான். இப்போ நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் மற்றோடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், மற்றோடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் நீங்கள் நல்லா சிந்தித்து சொல்ல வேண்டும், என்னுடைய வார்த்தைகள்
மற்றொரு வாழ்க்கை கட்டி எழுப்ப வேண்டும், தூக்கி விட வேண்டும். பலவீனப்பட்டவர்கள், சோர்ந்து போனவர்களை நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் பேச வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது நாவு ஆசீர்வதிக்கின்ற நாவு. ரெண்டாவது நாவு அழிவை உண்டு பண்ணுகிற நாவு. என்ன நாவுங்க? சிலரெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பிரேக்கே இருக்காது. உங்களுக்கு பேர் நான் ஸ்டாப் ஸ்பீக்கிங் பீப்புள். அவங்க சிலரெல்லாம் வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஆஃபீஸ் ரூமில் எப்படா எந்திரிச்சு போவான்னு பார்ப்போம். அவங்க உட்காந்தானே அவன் பாட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு பொறுமை இருக்காது. நான் எந்திரிச்சுன்னு ஜாம் பண்ணலாமான்னு கேட்டுருவேன். எப்போ ஒரு பிரேக் போடுவான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பிரேக் ஒரு நிமிஷம் கிடச்சுன்னா உடனே ஆமாம் வாங்க பாஸ்டர் ஜாம் பண்ணலாம், வாங்கய்யா ஜாம் பண்ணலான்னு எந்திரிச்சுன்னுவேன். சிலரெல்லாம் ட்ரெயினில் ஏறினா கோயம்புத்தூரில் மெட்ராஸ் போகிற வரைக்கும் பேசிட்டு இன்னும் நிறைய பேச வேண்டிய நினச்சேன், டைமே கிடைக்கல அப்படிமா. அட பாவிகளா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன வசனம் என்ன சொல்லி கவனிங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். யார் புத்திமானுங்க? பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு அடக்க தெரியுமான்னு கேளுங்க. வாயை திறந்தா பைப்பில் தண்ணி வர மாதிரி சும்மா ஒழுகிட்டே இருக்குது. சில பைப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒழுகிற மாதிரி சிலருடைய வாய் ஒழுகிட்டே இருக்குது. அவங்க குழந்தைய இருந்தப்போ நிறைய ஜொல் ஊற்றுனாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போ. நிறைய பேச நிறைய பாவம் செய்யறீங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எவ்வளோ பாவம் செய்றீங்க? நிறைய பேசுனா நிறைய பாவம்னு சொல்லி அவர் பார்க்கணும். நம்ம சிலரெல்லாம் வேண்டாத கதை, ஊர் கதை, அந்த நியாயம், இவனை பற்றி கதை, இவனை பற்றி எனக்கே ஏன் கதை கேட்க ஆசை? எனக்கு அதெல்லாம் கேட்க ஆசை இல்லை. ஆனால் சிலரெல்லாம் எல்லா உலகத்திற்கு அத்தனை குப்பை மூட்டையும் கொண்டு வந்து உங்கள் மேலே கொட்டுவாங்க. இந்த பாஸ்டருடைய வேலையே அதுதான் பிரச்சனை. பாஸ்டர்கிட்ட வரும்போது எல்லா குப்பையும் பாஸ்டர் மேலே வீசுவாங்க. பாஸ்டர் அத்தனை குப்பையும் வாங்கிட்டு குப்பை தொட்டி தேடி நாங்கள் கொண்டு போய் போட வேண்டியதாக இருக்குது. அதனாடியே இந்த குப்பைகளெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த கதை, இந்த கதை, ஒரு நியாயம், அந்த வீட்டு பிரச்சனை என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். சொல்லுங்க, வாயை காக்கிறவன். நீங்க வாயை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜீவனையே பாதுகாக்கிறீங்க. நல்லா உங்க உதடுகளை, வாயை நல்லா விரிவாய் தரங்க. என்ன வரும்? அடாடான்னு ஏன் பேசிட்டேனே, ஏன் பேசுனே தெரியல. பேசி முடிச்ச பிறகு நீ யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பேசும்போது யோசித்து பேசியிருந்தீங்கன்னா பிரயோஜனமாக இருந்துடும். பேசுறதுக்கு முன்னாடி உங்க மனசுல வரதெல்லாம் கதை அடிக்கிற. ஒரு பேசி முடிச்சு அடாடா இப்படி பேசிடக்கூடாதுன்னு யோசிக்கிற. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமாம், யாக்கோபு 3வது அதிகாரத்தில் அந்த நாவை குறித்து ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார் யாக்கோபு. அவன் அந்த நாவு ஒரு சிறிய அவயவம் தான், ஆனால் அது பெருமையானவர்களை பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுதுங்கிறார். இந்த நாவு இருக்குது பாருங்க, ஆண்டவரே பார்த்தாரு. இந்த நாவு சிறிய அவயவம். அந்த சிறிய அவயவத்துக்கு 32 போர் வீரர்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை போர் வீரர்கள்? அந்த 32 காவலாளி மீறிட்டு தான் நாவு வெளியில் வருது. 32 காவலாம் பேசாதுன்னு நாக்கெல்லாம் வெளியில் வரக்காது முயற்சி. அதுக்கு மேலே 2 கேட்டு வச்சிருக்கிறார், மேல் கேட்டு கீழ் கேட்டு. அந்த மேல் கேட்டையும் கீழ் கேட்டையும் உடைச்சிட்டு 32 பல்லையும் உடைச்சிட்டு வெளியில் வந்து காட்டையை தீக்கொளுத்திட்டு உள்ளே போயிடுது. ஆமாம், நான் ஒன்றுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி. ஆகவே தான் அந்த நாவை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நாவில் வரக்கூடிய வார்த்தைகள் அது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காயப்படுத்தும். அமெரிக்கா தேசத்தில் 4 பத்திரிகையாளர்கள் இருந்தாங்களாமா. அவங்களுக்கு அந்த நாளில் செய்தி போடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. 1899 ஆண்டு உண்மையாக நடந்த காரியம். ஆமாம், அவங்களுக்கு அன்னைக்கு செய்தியே இல்லையா பேப்பரில் போடுறதுக்கு. யோசிச்சு பார்த்தா ஒரு செய்தியுமே கிடைக்கல. அப்புறம் இந்த 4 பேர் உட்காந்து சொன்னாங்க, நம்ம ஏதாவது இன்னைக்கு ஒரு கதை விடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து என்ன கதை விட்டாங்களாமா, சீன தேசத்தில் சைனா வால், கிரேட் வால் ஆஃப் சைனான்னு இருக்குது. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை சீனாக்காரன் இடிக்க போகிறான். அது உலகத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ண, அண்டை நாடுகளோடு சமாதானத்தை ஏற்படுத்த இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை இடிக்கிறான்.
அந்த இடிப்பருக்குள்ள காரியத்தில் அமெரிக்காக்காரர்கள் அதற்கு போய் நான் எங்களுக்கு அந்த வேலை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பேப்பரில் எழுதி போட்டான். பொய்யா அதை படித்து அது கடைசியில் சீனா தேசத்துக்கு போய் சீனாவில் இருக்கிறவங்க அதை கெட்டன கொதித்து எழுந்துட்டாங்க. ஏன்னா கிரேட் வால் ஆஃப் சீனாவுக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு பெரிய வால். இந்த மாதிரி யாருமே வால் கட்டினதில்லை. உலகத்தில் பெரிய அதிசயமாக அது சீனா வால் கருதப்படுது. இப்போ இது பண்ணோன்னா சீனாக்கான கொதிச்சு எழும்பிட்டாங்க. இப்போ சீனாவில் இருக்கிற சில மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இந்த அமெரிக்காங்காரம் பண்ணான்னு சொல்லி அமெரிக்கா தேசத்துக்கு வந்த மிஷனரிகளெல்லாம் அடித்து கொள்ள ஆரம்பித்தாங்க. நிறையா மிஷனரிகள் இறக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்ததும் 12 தேசத்திலிருந்து 12,000க்கு மேற்பட்ட மக்கள் யுத்த வீரர்கள் சீனாவோட சண்டை போட இந்த மக்களெல்லாம் காப்பாற்ற போயிட்டாங்க. பெரிய யுத்தமே ஆரம்பித்து விட்டது. அநேகர் மறிக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன? 4 பேர் பொழப்பில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை போடலான்னு சொல்லி ஒரு கதையை போட்டனால ஒரு பெரிய கலவரமே வந்தது. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நிறைய பேருக்கு பொழப்பில்லாதனால இந்த மாதிரி காரியத்திலாம் செய்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படி ஜெபம் பண்றார். 39வது சங்கீதம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஜெபம். தாவீது என்ன சொல்கிறார்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் நாவால் நான் பாவம் செய்யாதபடிக்கு, கையை ஓய்ட்டு சொல்லாம, ஆண்டவரே என் நாவினால பாவம் செய்யும். நாவின் பாவங்க தான் வேதத்தில் நிறையா இருக்கு. நாவின் பாவங்கள் கொல்லும் கொடிய பாவங்கள் 7. என்னங்க? நாவின் கொல்லும் கொடிய பாவங்கள் 7. ஆமாம், 7 பாவங்கள் நாவினால் வருகிறது. இந்த 7 பாவங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான பாவங்கள். இந்த 7 பாவங்கள் நாவினால் வருகிறது. ஆகவே தான் நான் என்னுடைய இந்த தலைப்புக்கு சொன்னேன், அழிக்கும் நாவு. இந்த நாவு அனைவருடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. அது புல்லாப்பு செய்கிறது. ஆகவே தான் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் கடைசி 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய வாயில வரக்கூடிய துன்மார்க்குடைய வாயினால் வரக்கூடிய பாவத்தின் விளைவுகளை குறித்து சொல்லப்படுகிறது. துன்மார்க்குடைய வாய் அடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் பகை, விரோதங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அங்கே மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்குங்கிற 18ஆம் வசனத்தில் அவன் துன்மார்க்கன் பொய்யை பேசுகிறான்னு சொல்லப்படுகிறது. இந்த 7 பாவங்களை சொல்லுகிறாங்க. கவனமாக கேளுங்க. வாயினால் சொல்லக்கூடிய பாவங்கள் 7. 1, பொய் உதடுகள். அது தேவனுக்கு அருவருப்பானவைகள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும். நீதிமொழிகள் 12:2. உன் வாயினால பொய் பேசினா அது தேவனுக்கு அருவருப்பானது. 2வது புறங்கூறுதல், காஷிப், தேவையற்ற கதைகளை பேசுதல். 3வது சபித்தல். 4வது முறுமுறுத்தல். 5வது தேவதூஷணம் சொல்லுதல். 6வது பிற மேல் குற்றம் சாட்டுதல். 7வது குறை பேசுதல். இந்த 7 பாவங்கள் நாவினால் வருகிறது. அது மிகவும் அருவருப்பான பாவங்கள். இந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுதல். மாறுபாடு உள்ளவன். மாறுபாடுனா சகோதரர்களுக்குள்ள கசப்பை விதைக்கிறவன், சகோதரர்களை பிரிக்க நினைக்கிறவன். நல்லா இருக்கிறவங்கள அவன் ஏதாவது ஒன்று சொல்லி பிரித்து வச்சிருவான். வேலையே அதுதான். ஆமாம், அவங்கள டிஸ்கார்ட், அவன் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை, ஒரு குழப்பத்தை விதைத்து அவங்களை எப்படியாவது பிரித்து விட வேண்டுங்கிறதுக்காக பிரித்து விடுவான். சிலவற்ற தேவையற்ற வார்த்தைகளை சொல்லுவான், கோல் சொல்லுவான், புறங்கூறுவான். இவைகளெல்லாம் மிக ஆபத்தான காரியம். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிகிற நெருப்புல தீ ஊற்றுவாங்க, வெண்ணெய் ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க. இந்த நெருப்பு நல்லா எரிட்டோன்னு சொல்லி சண்டை கிளப்பி விட்டுருவான். சண்டை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். சில தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதனால மாட்டிக்கொள்வான். ஆமாம், சிலரெல்லாம் பேச ஆரம்பித்தான்னா அப்படியே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக அவன் சத்தமாக பேசினா தான் நல்லா கேட்கும், நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி இன்னும் சத்தத்தை உயர்த்துறான். வால்யூம் ஜாஸ்தியாகுது.
வால்யூம் ஜாஸ்தியானா ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. ப்ரெஷர் ஜாஸ்தியானா வால்வு வெடிக்கிற நிலைமைக்கு வந்துடுது. வால்வு வெடிக்க போச்சுன்னா அப்புறம் உலகமக்கா யுத்தம், அப்புறம் கை கலப்பு, அப்புறம் எல்லாமே நடந்து கடைசியில் பிரச்சனை உண்டாகும். ஏங்க சண்டை வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி வாயில் வச்சு கொப்பளிக்க அப்படியே வாயில் அடக்கி வச்சிருங்க, நல்லா சண்டையே வராது. ராமன் சொல்லாமா, புருஷன் மனைவிக்கு நடுவில் சண்டை வந்தால் யார் கடைசி வார்த்தை பேசுகிறது தான் முக்கியம். இந்த அம்மா ஷட்டப்பும்பாங்க, அவர் ஷட்டப்பும்பாங்க, அவர் ஷட்டப் சொல்லி முடிச்சோன்னா இந்த அம்மா நீ வாயை மூடும்பாங்க. ஆமாம், அதை யார் கடைசியாக சொல்கிறது வரைக்கும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஆமாம் வாயை மூடு நீ மூடு அப்படின்னே பேசி கடைசியில் 2 பேர்த்துக்குள்ளேயும் கலாட்டு. நிறைய சிரிக்கிறத பார்த்தா பண்ணுறீங்க போல தெரிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் அப்படி சண்டை வந்ததுன்னா நீங்கள் உடனே போய் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடித்து வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ நீ வாயை மூடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வாய் ஏற்கனவே மூடி இருக்குது, பேச முடியாது, சண்டை வராது. ஆகவே சண்டையை போடாதபடி அந்த வாயின் வார்த்தைகளை நாம் அடக்கணும். அப்போ வீட்டில் அமைதியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டோம். ஒரு மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது. ஆகவே மெதுவாக அமைதியாக பேச பழங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவாக தான் பேசுங்களேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தாமல் சாந்தமாக பேச கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வீடு குட்டி பரலோகம் போல் இருக்கும். ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துங்க, ஏங்க சத்தத்தை உயர்த்துறீங்க? சத்தத்தை உயர்த்தினால ஒன்றும் காரியம் சாதிக்காது. நல்ல அமைதியாக பேசி பழங்க. அதெல்லாம் தான் நாவில் மிக முக்கியம். அழிவே உண்டாக்க நாவு. நேரம் முடிஞ்சிருச்சு. நாடி மற்ற 2 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 3வது அமைதலான நாவு. என்ன நாவுங்க? அமைதலான நாவு. யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு அழகா சொல்றார். பேசுறதுக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? சிலர் பேசுறதுக்கு தான் தீவிரமா இருப்பாங்க. நானும் ஒரு வார்த்தை உள்ள விடணும். 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இவர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி இவருக்கு சொல்றதுக்கே ஒன்றும் இல்லைனாலும் இவருக்கும் தெரியுங்கிற மாதிரி ஏதாவது கதை விடுவார். அந்த வார்த்தை எதுக்கு சம்மந்தமே இருக்காது. 3 பேர் ஹோட்டலுக்கு போனாங்களாமா. ஒருத்தர் சொன்னாராமா ஐ எம் பிரெஸ்பிட்டேரியன் சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம் நான் யூனிட்டேரியன் சொன்னாராம். 3வது வந்திருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சி ஐ எம் வெஜிடேரியன் ஆறாம். இவங்க 2 பேரும் சபையை பற்றி சொன்னாங்க. இவர் நானும் ஏதாவது சொல்லணும். இப்போ இது அவர் எவ்வளோ முட்டாளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாம், நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 27, 28 வாசிங்க. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். யாருங்க? யார் வார்த்தை அடக்குறான்? பக்கத்தில் பார்த்துக்க. நீங்க அறிவாளியா அறிவிலியா? அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தான் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். என்ன அருமையா ஞானி சொல்லிட்டார். நீங்க வாயே திறக்கலைன்னா நீங்க முட்டாளா இருந்தா கூட உங்களை பார்க்கறவங்க என்ன சொல்லுவான்? பெரிய ஞானியா, வாயே திறக்கலையாமா. ஆமா, நீ ஒன்றும் தெரியாம வாயை திறந்துட்டீன்னா இவனை மாதிரி முட்டாளை பார்க்கவே இல்லையா, சம்பந்தம் இல்லாமல் பேசி உளறாயா, உளறுவாயின்றுவாங்க, பீத்தவாயின்றுவாங்க. நிறைய உளறுவாயா பீத்தவாயா, நம்மையே பீத்திட்டு நம்மையே பற்றி பேசிட்டு நம்ம சிலருக்கெல்லாம் அப்படி பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இவன் பீத்திட்டே இருக்கிறாயா பீத்தவாயும்பாங்க, சில உளறிட்டே இருப்பாங்க உளறுவாயும்பாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா இவன் வாயாடின்னு சொல்ல மாட்டாங்க, அமைதியாப்பா இவனை மாதிரி ஞானி யாருமே இல்லை. நாங்கள்லாம் சாதாரணமாக வாயை திறக்க மாட்டோம், மௌனசாமியார் மாதிரி இருப்போம். கேட்டால் தான் வாயை திறந்தப்பா இவ்வளோ ஞானம் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கையை ஓட்டி சொல்லுங்க. ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வை ஆண்டவரே, இந்த வாய் நான் மீறாதபடி பாவம் செய்யாதபடி என் வாயின் வாசலை உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். 141வது சங்கீதம் 3வது சொல்லுவேன், உதடுகளின் வாசல் அதை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஞானம் விளங்க நான் வாயை திறக்க வேண்டும், மற்றவர்கள் பேசுவதை பொறுமையாக கவனித்து கேட்க வேண்டும். அமைதல் உள்ள நாவு, அமைதலாக இருக்க வேண்டும். அமைதலாக இருந்தால் அது ஒரு நல்ல ஆவி.
ஆமாம், வாயை சும்மா தேவையற்ற வார்த்தைகளை பேசாம பொறுமையா நிதானமா பதில் பேசுகிறவன் அவன் தான் ஞானி என்று சொல்லப்படுவான். நான் ஒரு காந்திதாசன் ஒரு பிரிண்டர் இருந்தார். அவர்கிட்ட வெள்ளிக்கிழமை போனால் வாயே திறக்க மாட்டார், என்ன பேசினாலும் ஊமையாக இருப்பார். கேட்டால் வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் வாயே திறந்து பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன்னு சொல்லி. அப்படி நீங்கள் உபவாசம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒன்றுமே பேசாம அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஆசீர்வதிக்க. உங்கள் அன்னைக்கு சண்டையே வராது உங்கள் வீட்டில், அன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 16 வாசிங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். இப்போ நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஆவியான்ட்ட கேட்கணும், ஆவியானவரே நான் இதுக்கு என்ன சொல்லட்டும், அதுக்கு என்ன நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆவியான உங்கள் நாவில் வார்த்தை தருவோம். அதான் இங்கே சொல்லுகிறது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். எங்கே நின்னாலும், எந்த கேள்வி கேட்டாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே டப்புன்னு பேசாமல், ஆண்டவரே இந்த காலத்துக்கு நான் என்ன சொல்லட்டும், எனக்கு ஞானம் கொடுங்க, அறிவு கொடுங்கன்னா தேவன் உனக்கு ஞானத்தை அறிவை தருவார். அப்போ நீ சொல்லுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக நான் பார்த்து முடிக்க போகிறோம், ஆரோக்கியமான நாவு. என்ன நாவுங்க? நீதிமொழிகள் 15:4 வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு குறித்து இங்கே பேசு. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவுன்னு என்ன? டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வியாதினா முதல்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நாக்கை நீட்டும்பார். என்ன சொல்லுவாங்க? உங்கள் நாக்கு பச்சை கலராக இருக்குதா, மஞ்சள் கலராக இருக்குதா, இல்லை சிவப்பு கலராக இருக்குதா, இல்லை கருப்பு கலராக இருக்குதான்னு பார்ப்பார். உங்கள் நாவை பார்த்தே உங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சுவார். இன்றைக்கி பரிசுத்தாவே உங்கள் நாக்கில் கொஞ்சம் டார்ச் அடித்து உங்கள் நாக்கு மாறுபாடான நாக்கா, சண்டை போடுற நாக்கா, குறை பேசுகிற நாவா, அது ஆரோக்கியமான நாவான்னு பார்க்குறார். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமான நாவுனா என்ன? இந்த நாவு அது உண்மையை பேசும், அது யதார்த்தத்தை பேசும், சத்தியத்தை பேசும். நீதிமொழிகள் 24:26 வாசிங்க. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன், செம்மையான என்றால் நேர்மையான, பொய் சொல்லாம சரியான வார்த்தைகளை சொல்லுகிறவன் அவனுடைய உதட்டை என்ன பண்ணலாமா? முத்தமிடலாம். அந்த அளவுக்கு அவன் செம்மையான வார்த்தைகளை பேசுகிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லு. அவன் நம்முடைய வாழ்வில் நேர்மையாக, சிலரெல்லாம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் வீட்டை விட்டே புறப்பட்டுருக்க மாட்டார். பாஸ்டர் நான் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், நாமளும் இந்த சிக்னல் தானே வந்து நான் பார்த்தேன். மறுபடியும் கொஞ்சம் கேட்டேன், பாஸ்டர் ஒரே டிராஃபிக் ஜாம் பாஸ்டர், வர முடியல பாஸ்டர். என்னடா டிராஃபிக் ஜாமுங்கிறான்னு கேட்டேன். என்ன கொஞ்சம் நேரம் கேட்டால், பாஸ்டர் கேட்டுக்கிட்ட வந்துட்டேன் பார். இப்போ தான் அவர் வீட்டை விட்டே பைக்கை புறப்பட்டுருப்பார். நான் சொல்கிறது என்ன அருமையாக கப்ஸா விடுறாங்க பாருங்கள். இவன் உதட்டை தீ வச்சு கொளுத்தலாம் போல இருக்கும், முத்தமிட முடியாது, இப்படி கப்ஸா விடுறானே அப்படின்னு சொல்லி நமக்கு எரிச்சு. உண்மையை சொல்லியே பாஸ்டர் லேட் ஆச்சு, கொஞ்சம் இப்போ தான் புறப்பட்டேன், ஒரு 10 நிமிஷம் லேட்டானா நாமளும் நம்ம வேலையை செய்வோம். இவன் வருவான், நாமளும் இவனுக்காக உட்காந்துட்டு இருப்போம். அவன் 1 மணி நேரம் கழிச்சு வருவான். என்னன்னா இல்லாத கதையெல்லாம் விடுவான். இந்த மாதிரி கதை ஓடுறவங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பொருளை கொடுக்குறேன்னா நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு இதை கொடுக்குறேன் பாஸ்டர், இதை கொடுக்குறேன் பாஸ்டர், இதை வந்துட்டேன் பாஸ்டர். இதெல்லாம் நம்ம வேண்டாத வார்த்தைகள், சரியான வார்த்தைகள், நேர்மையான வார்த்தை, உண்மையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 25 வாசிங்க. 11-12. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. கர்த்தருக்கு மகிமை உண்டா. இப்போ ஏற்ற சமயத்துல கடிந்து கொண்டு ஞானமாய் புத்தி சொல்லும். உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய நாவு ஆரோக்கியமான நாவுனா, ஒன்று செம்மையானதை பேச வேண்டும், 2வதாக புத்தி சொல்ல வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். உன் இடத்துல வர நீதிமொழிகள் 15:22 சொல்லுகிறது வாசிங்க. நீதிமொழிகள். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்தியாமற் போம்,
ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆலோசனை சொல்ல வேண்டும், அநேக உற்சாகப்படுத்த வேண்டும். நல்ல தெய்வீக ஆலோசனை சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுதான் ஆரோக்கியமான நாவு. நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை உள்ள மனுஷனுக்கு நல் வார்த்தை சொன்னா அது அவனை மகிழ்ச்சியாக்கும். நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆரோக்கியமான நாவு. எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய நாவை ஆசீர்வதித்து இன்னைக்கு நாம் கேட்ட அந்த நாவின்படி ஒரு ஆரோக்கியமுள்ள நாவாக, அமைதலான நாவாக, பாவம் செய்யாத நாவாக, ஆசீர்வதிக்கிற நாவாக இருக்க தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக, புத்தியை தருவாராக, அறிவை தருவாராக, வேகத்தை தருவாராக. எழுதி நிற்கிற நாம் நம்முடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீதான் எனக்கு ஞானம் ஐயா, நீதான் எனக்கு நீதி, நீதான் எனக்கு மீட்பு, நீதான் எனக்கு பரிசுத்தம், உமக்குள்ள எல்லா ஞானமும் அடங்கி இருக்கிறது. அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. என் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஞானமாய் செயல்பட உங்களை ஞானத்தை தருவார். உங்களுடைய பாஸ் உங்களை கடிந்து கொண்டு பேசும் பொழுது கூட கூட பேசாதபடி, எதிர்த்து பேசி வேலை இழந்து விடாதபடி கொஞ்சம் அமைதியாய் போனீங்கன்னா வேலையில் உங்களுக்கு உயர்கள் வருமே. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா குடும்பம் உடைந்து போகாதே, பிரிந்து போகாதே. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரிவுன டிவோர்ஸ் வரைக்கும் காரணம் என்ன? ஆவி அடக்காதனால, நாவை அடக்காதனால குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள். நீ ஒரு தேவ பிள்ளை, பரிசுத்தாவினை நிறைந்திருந்து நல்ல நாவை கர்த்தருக்கு பிரியமாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல 2 கைகளை உயர்த்திகள். ஆண்டவரே ஞானத்தின் ஆவியினால நிரப்புங்க. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், வேலை ஸ்தலத்தில் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், அந்த தேவ ஞானம் எனக்குள் இறங்கி வருவதாக. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். அவருடைய ஞானத்தின் ஆவி உங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஏசாயா 11:2 சொல்லப்பட்ட அந்த 7 ஆவிகள் உன்மேல இறங்கி வருவாராக. தேவ ஞானத்தினாலே நிரப்புவாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது போல தாவீது எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஆகவே அவன் காரிய சித்தி உள்ளவனானான். உனக்கு அந்த புத்தியை கர்த்தர் தருவார். நீ காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவாய். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். போகிற இடத்திலெல்லாம் வெற்றி, போகிற இடத்திலெல்லாம் நீ ஞானவானாய் நடந்து கொள்ளுவாய். வேலை செய்கிற இடத்துல ஞானவான், படிக்கிற இடத்துல ஞானவான். கர்த்தர் அப்பொழுது உன்னை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஞானத்தை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். எல்லாம் கேட்பான், இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது, இவனுக்கு இந்த புத்தி எங்கிருந்து வந்தது? இவன் தேவனோடு நடக்கிறபடினால, தேவ ஆவியை பெற்றபடினால இவன் சொப்பனங்களை வளர்க்கிறான், ஞான அர்த்தங்களை சொல்லுகிறான், புத்தியாய் பேசுகிறான், முடியாதவற்றை செய்கிறான், ஈஸியா செய்கிறான். காரணம் தேவ ஞானம். நல்ல ஆண்டவர்ட்ட கேள், ஆண்டவரே இந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. ஞானம் எனக்குள் இறங்கி வருவதாக. தேவ ஞானம் என்னை வெற்றியுடனாய் மாற்றுவதாக. தேவ ஞானம் என்னை வாழ்க்கையில வெற்றி சிறக்க செய்வதாக. ஹல்லேலூயா காட், ஹல்லேலூயா காட். ஷபாலந்துனா மகாலா பாந்தியா கபா ரிகாபாலா ஷக்கலபா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கு அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம். குடும்பத்தில் ஞானமா நடக்க வேண்டும், வாழ்க்கையில வேலையில ஞானமாய் நடக்க வேண்டும். நீ இருக்கிற இடம் இதுவல்ல. கர்த்தரை மேல 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 உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உனக்கு நன்மைகளை செய்வார். நல்ல ஆரோக்கியமான நாவு. உன்னுடைய வாயில ஜீவனை பேசு, ஆரோக்கியத்தை பேசு, பயத்தை பேசாது. இன்னைக்கு காலையில இயேசு நாமத்தில் சொல்லு, நான் சுகமாயிருப்பேன், வியாதிகள் பலவீனங்கள் எனக்கு வராது. உன்னுடைய வியாதியை, கஷ்டத்தை அறிக்கை பண்ணாத, பலவீனத்தை அறிக்கை பண்ணாத, ஏதோ டிவோர்ஸ் வரும்னு அறிக்கை பண்ணாத. அதற்கு பதிலாக ஜீவனை பேசு, ஆரோக்கியத்தை பேசு, கர்த்தருடைய பலனை பேசு, கர்த்தருடைய கிருபை பேசு. கர்த்தரை பலப்படுத்துவார். அன்பின் பிதாவே, இன்றைக்கு அந்த தெய்வீக ஞானமும் வார்த்தை என்கிற தலைப்புல உடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்டோம். பிராக்டிக்கலா பல காரியத்தை கற்றுக் கொடுத்தோம். இன்னைக்கு சொன்ன காரியங்களுடைய மக்கள் கேட்டு அதை தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொண்டு இந்த தெய்வ ஞானத்தை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த கிருபை தருவீராக. இன்னைக்கு நம்முடைய ஜனத்தை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். நீடித்த ஆயுசு காலத்தை சொல்லுகிறோம். நல்ல சுகபலத்தை சொல்லுகிறோம்.
ஜீவனை சொல்கிறோம். பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக, ஆரோக்கியமாயிருப்பார்களாக, நீடூழி வாழ்ந்திருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தேவ கிருபையால் நிறைந்திருப்பார்களாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. உடைய நாமத்தினாலே ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். நம் மாதம் முழுவதும் கொண்டு காத்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவ ஞானத்தினால் நிரப்புவாராக, தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.